ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டியிலேருந்து முக்கியமான டாபிக் பார்க்கலாம். சட்ட திருத்தங்கள். சரியா? இந்த சட்ட திருத்தம்லேருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் எப்படியும் வந்துடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 106 சட்ட திருத்தங்கள் இருக்குது. அதில் நம்ம எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். இதில் முதலாவது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1951. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எழுதி முடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ 1950 ஜனவரி 26 அது நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே 1951 அந்த டைம் பீரியடில் யார் பிரதமராக இருந்தாங்க அப்படின்னா நேரு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நேரு திருத்த சட்டம் போடுவார். அடுத்த வருஷமே 1951 அந்த திருத்த சட்டத்தில் 9வது அட்டவணை அப்படின்னு புதுசாக ஒரு அட்டவணையை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 அட்டவணை தான் அரசியலமைப்பு எழுதி முடிக்கும்போது இருக்கும். 8 அட்டவணை தான் இருக்கும். 9வது அட்டவணையை 1951 சேர்ப்பாங்க. இந்த 9வது அட்டவணை அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அதை உச்சநீதிமன்றத்தால் கூட நீக்க முடியாது. அது சேஃப் ஜோனுக்கு போயிடும். ஸோ அதை தான் இந்த 9வது அட்டவணை சொல்லுவோம். இந்த 9வது அட்டவணை சேர்த்ததும் முதலாவது சட்ட திருத்தத்தில் தான். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்குறதும், நில சீர்திருத்தம், அப்புறமா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இது எல்லாமே முதலாவது சட்ட திருத்தத்தை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 7வது சட்ட திருத்தம். இந்த 7வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956. இந்த 1956 தான் 7வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இதன்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூனியன் டெரிட்டரிக்கும் மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். அதே சமயம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் பதவி வைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது இந்த 7வது சட்ட திருத்தம் 1956. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதே வருஷத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு தொடங்கப்பட்டதும் இந்த 7வது சட்ட திருத்தம் 1956 படி தான். மொழிவாரியாக மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணதும் இப்போ தான். அடுத்தது 9வது சட்ட திருத்தம். இந்த 9வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1960. அப்போது நேரு தான் இருந்தாங்க. இந்த 9வது சட்ட திருத்தத்தின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானோட உடன்படிக்கை 1958 நடந்திருக்கும். அது பெருபாரி மாநில வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1960 அது நடந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முதல் 3 சட்ட திருத்தம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சட்ட திருத்தங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.